செய்யப்படும். அது 30% 40% அவருடைய விலை நிச்சயமாக குறையும். அந்த நடவடிக்கை மூலமாக ஒரு ஷிப்காட் தொழிற்சாலை தொழில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். குடியாத்தத்திலோ அல்லது வேலூரிலோ ஒரு ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய மத்திய அரசினுடைய தொழிற்சாலையை கொண்டு வருவோம். வேலூர் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு மேம்பாலங்கள் கட்டப்படும். அதே போல் ஒரு அவுட்டர் ரிங் ரோடு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம். வேலூரில் இருக்கின்ற பாதாள சாக்கடை திட்டத்தை விரைவிலேயும் மற்ற பகுதிகளுக்கு மற்ற தொகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை நிச்சயமாக செய்வோம். வேலூருக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வருவதற்கான பணிகளில் முயற்சியை நிச்சயமாக பாரத பிரதமரோடு கலந்து இந்த அடுத்த கட்டத்திலே அது 2 ஆண்டு 3 ஆண்டு காலத்திலே அது ரிசர்ச் செய்ய வேண்டும். அதற்கு திட்ட மதிப்பீடு வேண்டும். அதற்கு நிதி ஒதுக்க வேண்டும். காலதாமதமானாலும் என்னுடைய காலத்திலே அது நிதி ஒதுக்கப்படும். இந்த பணிகள் நிறைவேற்றப்படும். வேலூர் கோட்டையை இன்னும் அழகுபடுத்தி வேலூரிலே கிட்டத்தட்ட 150 ஏக்கராக இருக்கின்ற அந்த பகுதியில் விளையாட்டு திடல்கள், விளையாட்டு பயிற்சி மையங்கள் இவையெல்லாம் அந்த கோட்டையின் உள்ளே அழகுபடுத்தப்பட வேண்டிய நடவடிக்கையை எடுப்போம். வேலூரை சுற்றி கோட்டையிலே மதில் சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு வேலி அமைக்கப்பட்டது. அந்த இடைப்பட்ட இடங்களிலே மக்கள் பொழுதுபோக்குவதற்காக ஃபவுண்டன்கள், நீரூற்றுகள், இருக்கை வசதிகள், அழகாக சுற்றி வருவதற்கான நடவடிக்கைகள், அதே போல் வாக்கிங் செய்வதற்கான வேலூரை கோட்டையை சுற்றி வந்தாலே ஒரு பொழுதுபோக்கு இடமாக வேலூர் அவுட்டர் ஏற்படுத்துவோம். வேலூர் விமான நிலையம் விரைவிலே பூர்த்தி செய்து அதை திறந்து அது மக்கள் பயன்பாட்டிற்கு விமான போக்குவரத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். குடியாத்தம் தொகுதியிலே ஒரு ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான வழியும், கேவுக்குப்பம் தொகுதியிலேயும் நம்முடைய அணைக்கட்டு தொகுதியிலேயும் குளிர்பாதன கிடங்குகள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். வஞ்சூர் பகுதியிலேயும் ரயில்வே பிரச்சனை இருக்கிறது. ரயில்வே மேம்பாலம், பொன்னவட்டத்திலேயும் ரயில்வே மேம்பாலம் இருக்கிறது. ஆம்பூர், வாணியம்பாடி போன்ற பகுதிகளிலும் இருக்கிறது. பல ரயில்கள் நிறுத்தப்படாமல் இருக்கிறது. அந்த ரயில்கள் ஆம்பூர், வாணியம்பாடி, வேலூருக்கு நிறுத்துவதற்கான பணிகளை செய்வோம். மேலரசம்பட்டு பகுதியிலே எப்படியாவது 5 ஆண்டு காலத்திலே நிதி ஒதுக்கீடு செய்து திட்ட மதிப்பீடு செய்து மேலரசு அணையை கட்டுவதற்கான முயற்சியை எடுப்போம். வாணியம்பாடி, ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி தோல் பதகும் தொழிற்சாலையால் குடிநீர் பாதிக்கப்படுகிறது. ஆகவே மத்திய அரசுடைய திட்டத்தின் மூலமாக காமன் எஃப்ளூயன்ட் பிளான் கொண்டு வருவதற்கான முயற்சி இருக்கும். ஆகவே ஏற்றுமதி செய்யக்கூடிய நம்முடைய ஏற்றுமதி பொருட்கள், டேனரிகள், ஷூ ஃபேக்ட்ரிகள், ஷூ ஃபேக்ட்ரிகளுக்கு ஏற்றுமதியிலே பிரச்சனை இருக்கிறது. தொழிலாளர்கள் ஆட்குறைப்பு செய்யப்படுகிறது. ஒரு சில தொழிற்சாலைகள் நட்டத்திலே ஈடுபட்டு மூடப்படுகிறது. ஆகவே பாரத பிரதமரோடு நம்முடைய தொழில் அதிபர்களை, குறிப்பாக தோல் பதனிடம் அல்லது ஷூ ஃபேக்ட்ரி, இந்த ஆஃபீஸ் பேரர்களை, அந்த அமைப்பை பிரதமரோடு உட்கார வைத்து எங்கே பிரச்சனை இருக்கிறது, மத்திய அரசிலே என்னென்ன சலுகைகள் இந்த தொழிற்சாலைகளுக்கு வேண்டும், அதே போல் உலக அளவிலே காம்படேட் செய்கின்ற தொழில் அது.
ஒரு ஷூ நம்ம 2000 ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்தால் 1200 ரூபாய்க்கு நம்முடைய சைனா ஏற்றுமதி செய்கிறார்கள், கொரியா ஏற்றுமதி செய்கிறார்கள். வெளிநாடுகளிலே இந்திய பொருளுக்கு காம்படிஷன் அதிகமாக இருப்பது. இவையெல்லாம் தீர்த்து வைப்பதற்கு பாரத பிரதமரோடு அந்த அமைப்பை ஒரு நிச்சயமாக ஒரு கூட்டத்தை கூட்டி பிரதமர் தலைமையிலே அதற்கு வழிவகை செய்யப்படும். வாணியம்பாடி நியூ டவுன் பிரிட்ஜ், அதே போல் கொரவட்டம் மேம்பாலம், அதே போல் நம்முடைய ரெட்டித்தோப்பு மேம்பாலம், இவையெல்லாம் விரைவிலே கட்டுவதற்கான பணிகளை நிச்சயமாக ஈடுபடுவோம். லால்பாக், கோவை இவையெல்லாம் வாணியம்பாடியில் நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வேலூரிலே ஒரு சில ட்ரெயின் நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவையெல்லாம் நிச்சயமாக செய்து தரப்படும். ஆம்பூர் தொகுதியிலே மூடப்பட்ட பழமையான ஒரு சர்க்கரை ஆலையை திறப்பதற்கான முயற்சிகளை நடவடிக்கையில் ஈடுபடுவோம். அது உடனடியாக அடுத்த மாதம் அடுத்த வருஷம் அதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா காட்பாடியிலேருந்து கனெக்ட் ஆகணும். காட்பாடியிலேருந்து எந்த பகுதியாக கோட்டைக்கு பின்னால் இருந்து வருமா அல்லது இந்த ரோட்லேயே கொண்டு வர முடியுமா? அதுபோல் பாகாயம் துறப்பாடி வழியாக மறுபடியும் பாகாயம் நம்பர் 1 ரூட், நம்பர் 2 ரூட், அதே போன்று 1 ரூட்டில் மேலே வர ட்ரெயினும் 2வதுல வர பஸ் எப்படி போகுது அதே மாதிரி பண்ணணும். அது உடனே 1 ஆண்டில் 2 ஆண்டில் அது முடியாது. முதல்ல ரிசர்ச் பண்ணணும், அதுக்கு நிதி ஒதுக்கணும், அதுக்கு முதல்ல பாலிசியாக நிதி ஒதுக்கணும். அது செயல்பாட்டுக்கு வரத்துக்கு மினிமம் 3 வருடம் ஆகும். ஆகவே அந்த அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்னன்றது, எந்த வழியாக அது மெட்ரோ போகணுன்னு, மெட்ரோ என்னுடைய காலத்திலே நிச்சயமாக நிதி ஒதுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை தரும். சார், இந்த அமைப்பு சாரா இயக்கத்துக்கு அவங்க ஒரு இலாகா கேட்டு போராடிட்டு இருக்காங்களா, அதுக்கு என்ன சொல்றீங்க? பேட்டி முடிச்சிருங்க சார். இந்த அமைப்பு சாரா இவங்க தனி இலாகா தனி இது கேட்குறாங்களே, அமைப்பு சாரா இயக்கத்தில் அவங்க தனி இலாகா கேட்குறாங்களே, அது என்ன? அவங்கள்ட்ட நிறைய ஓட்டு பேங்க் இருக்குது, எங்களுக்கு செய்யலைன்றாங்க. மத்திய அரசு மூலமாக தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு வேண்டிய உத்தரவாதங்களை அவருக்கு வேண்டிய உரிமைகளை கொடுப்பதற்கு நிச்சயமாக மத்திய அரசு மூலமாக நடவடிக்கை எடுக்கும். எனக்கு என்ன கேட்கணும்? மேண்டேட்னு இல்லை, நானாக முன் ஒரு எம்பி வேட்பாளர் எம்பியாக வெற்றி பெற்ற பிறகு என்னென்ன செய்யணும், அதாவது மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்படும். மக்களை தேடி மருத்துவர்கள் நிச்சயமாக கண்டுபிடிக்கும். எந்த ஆப்ரேஷனாக இருந்தாலும் வேலூர் மாவட்டத்தில் எதுவும் இலவசமாக செய்து தரப்படும். 6 தொகுதியிலும் இலவச திருமண மண்டபம் கட்டி கொடுத்து தான் முடிவெடுத்தது. அதுபோல் விளையாட்டு தொடர்களை அரசாங்க நிலங்கள் எங்கெங்கே கிடைக்குது, அது எப்படி அவங்களுக்கு வாய்ப்பு பண்ணணும். நேற்று கூட ஒரு ஜிம்னாஸ்டிக் ஏரியாவுக்கு போய் வந்தேன், நம்முடைய சத்துவாச்சாரி. அதெல்லாம் அதுபோல் அவங்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும். மாநில அரசு மத்திய அரசு திட்டங்களை கொண்டு வரணும். எம்பி ஃபண்டு இது வரைக்கும் 25 கோடி வீணாக்கிட்டாரு நம்முடைய சிட்டிங் எம்பி கதிரானந்த் அவர்கள். என்னுடைய காலத்தில் 25 கோடி கொடுத்தா 5 வருஷத்துக்கு 25 கோடி எம்பி ஃபண்டில் எவ்வளோ ஐமாஸ் போடலாம், எவ்வளோ இது போடலாம், ஒரு சமுதாய கூட கட்டலாம், அல்லது ஒரு மினி கிளினிக் ஏற்படுத்தி கொடுக்கலாம், அல்லது ஒரு இதுக்கு தேவையான அத்தியாவசியமான திட்டங்களை கொண்டு வரணும். 25 கோடியும் வீணாக்கிட்டாங்க. 25 கோடியில் அட்லீஸ்ட் ஒரு 50 திட்டமாவது இங்கே பயன்பட்டுருக்கோம். ஒரு சிட்டிங் எம்பி தன்னுடைய பணம், எம்பியினுடைய நேரடி பணம் எந்த திட்டத்துக்கு ஒதுக்கணுன்றது அதில் இருக்குது. எந்த திட்டம் வேணாலும் எம்பி தேர்ந்தெடுக்கலாம். அது மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அதை நடைமுறைப்படுத்தலாம். 50 லட்சம் 80 லட்சம் 1 கோடி தொகுதியே அது தொகுதி பணமே எனக்கு பாதி தான் வந்துருக்கு. அவர் பேட்டிலே சொல்லியிருக்கார், மேடையிலையும் பாதியில் இல்லை, அவருக்கு ஒதுக்கப்பட்ட பணமே அவர் செலவு பண்ணலை.
அது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அனுமதி வாங்கணும் கிடையாது. மாவட்ட ஆட்சித்தலைவரில் இது போல் அங்கே இந்த ஐமாஸ் போடணும், இங்கே வந்து ஒரு மேனீர் தொட்டி இந்த கிராமத்துக்கு செய்யாமல் இருக்குது. அதே போல் எந்த திட்டமாக இருந்தாலும் அது எம்பியினுடைய டெசிஷன். அவங்க அதை பண்ண தேர்ந்தெடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தான் திட்ட மதிப்பீடு ஒதுக்கி அது டெண்டர் விட்டு அதை கொடுப்பாங்க. அதையே அவருக்கு இருக்கிற பணத்தையே அவர் மக்களுக்கு செய்யல. அப்புறம் புதுசாக எந்த திட்டத்தை செஞ்சுருக்க போகிறாரு. பல தொகுதியில் பல கிராமங்களில் திருப்பி அனுப்புகிறாங்க. தகராறு பல கிராமங்களில் 6 தொகுதியிலும் அவர் பல முறை திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க. அவர் நன்றி சொல்லக்கூட வரலன்னு சொல்கிறாங்க. அதாவது மக்கள் கொந்தளிப்பு இருக்காது. அவர் அது எதிர்மறையை தீர்க்கிறதுக்கு இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் 6 மணி வரைக்கும் தான் இருக்குது. அதனால் நம்முடைய தாமரை சின்னம் வேலூர் கோட்டையிலே நிச்சயமாக மலரும். மிகப்பெரிய வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம். பாரத பிரதமர் முதலாக வேலூருக்கு வந்து 2 முறை சொற்ப வாக்கு வித்தியாசத்தை தோல்வியுற்றனால் அதை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று எனக்காக தேதி கொடுத்து வேலூருக்கு வந்திருக்கிறார்கள். அது அந்த எழுச்சிக்கு பிறகு இன்னும் அதிகமான குறைந்தது 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வேலூர் பாராளுமன்றத்திலே தாமரை மலரும். வேலூர் கோட்டையிலே தாமரை மலரும். பாரத பிரதமருக்கு முதல் தொகுதியாக இந்த 40 தொகுதியிலும் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே இந்த தொகுதி வெற்றி பெறும். வாணியம்பாடி ஆம்பூர் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படுன்றீங்க. ஏற்கனவே அங்கே செயல்பட்டு இருக்க பொது சுத்திகரிப்பு நிலையம் ஆம்பூர் வாணியம்பாடி. அதில் என்னன்னா எஃபிலியன்ட் பிளான். இப்போ பப்ளிக் என்ன கோரிக்கை, பாலாத்தில் விட்டுடுறாங்க, கழிவு நீரை லாரியில் ஏற்றி போட்டு அங்கங்கே இறக்கிடுறாங்க, இந்த பிரச்சனைகள் இருக்குது. எஃபிலியன்ட் பிளான்ட்டுக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மினிமம் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் ஆகும் ஒரு எஃபிலியன்ட் பிளான் போடுறதுக்கு. அவங்களால அது செய்ய முடியாது. அடுத்து ரன்னிங் எக்ஸ்பெண்டிச்சர், அது வந்து ஒயிட் எலிஃபென்ட் மாதிரி ரன்னிங் எக்ஸ்பெண்டிச்சர் மினிமம் 10 லட்சம் 15 லட்சம் ஆகும். அதனால் தொழில் நஷ்டமாகுது. டேனரியை மூடுறாங்க. வேலை வாய்ப்புகள் பாவம், அந்த தொழில் மூடினா 2000 பேர் 3000 பேர் வேலை போகுது. அதனால் காமன் எஃபிலியன்ட் பிளான் கொண்டு வரணும், மாடர்னைஸ் எஃபிலியன்ட் பிளான் கொண்டு வரணும். மத்திய அரசுல அது இந்த கிராண்ட் வாங்கி வந்து செய்யணும்னு சொல்லியிருக்காரு. சார், வேலூர் மக்களவை தொகுதியில் வந்துட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்படும். எந்த பாயிண்ட்ல சார் எனக்கு வேண்டி பாரு கேள்வி பாரு. சார், அதாவது வேலூர் மக்களவை தொகுதியில் வந்துட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு பல ஆண்டுகளாக துவங்கப்படாத இப்பதான் இந்த பணிகளே வந்து துவங்குறாங்க. வேலூர்ல எய்ம்ஸ் சாத்தியமா? புரிஞ்சு நம்புறது. அதாவது அரசு நிலம் ஒதுக்கீட்டுலேயும் பிரச்சனை இருக்குது. இப்போ எய்ம்ஸ் வேலூருக்கு பிரின்சிபல் சாங்ஷன் பண்ணாங்கன்னா இடம் ஒதுக்கணும். இடம் ஒதுக்கி அக்யூர் பண்ணணும். இடத்த அக்யூர் பண்ணும்போது ஃபண்டு கொடுக்கணும். அதில் எதிர்ப்புகள் வரலாம், வழக்கு மன்றத்துக்கு வரலாம். அதுபோல் பல பிரச்சனைகள் ஒரு பெரிய ஸ்கீம் வரும்போது இந்த பிரச்சனை வரும். அதனால் எய்ம்ஸை நான் உடனே வேலூருக்கு கொண்டாந்துறேன்னு சொல்ல வரல. 5 ஆண்டு கால திட்டத்தில் 5 ஆண்டு வரை என்னுடைய பதவி காலத்தில் அதை திட்ட ஒதுக்கீடு சாங்ஷனிங் அமௌண்ட்டை நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன். அது 4 வருஷம் கண்டிப்பாக ஆகும். அதனால் உடனே எய்ம்ஸ் மருத்துவமனை அடுத்த மாதம் வரல, அடுத்த வருஷம் வரலன்னு சொல்லாதீங்க. பல வாக்குறுதிகள் வந்து தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்துருக்கிறதுல பல வாக்குறுதிகள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்யக்கூடிய வாக்குறுதிகளில் அதாவது எப்படி வேணாலும் செய்ய முடியுங்கிற மாதிரி வாக்குறுதிகள் இது வெற்றி பெற்றால் மட்டும்தான் தான் நீங்கள் செய்வீங்களா, இல்லை ஒருவேளை எந்த சூழ்நிலையெல்லாம் இருந்தாலும் செய்யறதுக்கான வாய்ப்பே இல்லை. வேலூர் சட்டமன்ற சென்ற முறை வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர் இந்த 3ம் எனக்கு வாக்குகள் குறைந்தது. அதே போல் குடியாத்தம், தேவிக்குப்பம், அணைக்கட்டு எனக்கு அதிகமான வாக்குகள் 30,000 வாக்குகள் 32,000 வாக்குகள் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த முறை 6 தொகுதியிலும் அதிகமாக லீடு தாமரை தான் கிடைக்கும். 6 தொகுதியிலும் எந்த சட்டமன்றத்திலேயும் தாமரை குறையாது. ஆகவே என்னுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட வெற்றி. அது என்னுடைய வேட்பாளர் என்ற முறையை சொல்ல நாங்கள் இப்போ இன்றைக்கி கூட குடியாத்தத்துக்கு 40 கிராமம் போகிறோம். அதனுடைய மக்கள் எழுச்சி அவங்களா சொல்கிறாங்க என்னென்ன பண்ணணும்னு. அதாவது 2 முறை சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி விட்டுறாருன்னு மக்கள் பேசுகிறாங்க. இந்த முறை அவர் வெற்றி பெறணும்னு சொல்கிறாங்க. நேற்று கூட ஆம்பூர் டேனரி அசோசியேஷன் பார்த்தேன். அதே போல் வாணியம்பாடி டேனரி அசோசியேஷன் பார்த்தேன். எல்லாருமே சொல்கிறாங்க வேட்பாளர் முறையில் எங்களுக்கு ரொம்ப திருப்தியான வேட்பாளருங்க, 1 வருஷமாக நீங்கள் நிறைய செய்கிறீங்க அவங்களே பெருமைப்படுறாங்க.
இஸ்லாமியர்களுடைய வாக்கு நிச்சயமாக வந்து மூன்றா பிரியும். அதனால் ஒரு சதவீதம் தாமரைக்கும் இந்த இஸ்லாமியர் வாக்கும் கிறிஸ்தவர்களுடைய சொந்தங்களும் நிச்சயமாக வாக்களிப்பார்கள். சார், வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ராணுவ வீரர்கள் வந்து அதிகங்க. அவங்களுக்கான பள்ளிகள் கொண்டு வரணும்னு நிறைய பேர் வாக்குறுதி கொடுக்குறாங்க, யாரும் கொண்டு வரலைங்க. ரெண்டாவது வந்து இந்த சயின்ஸ் பள்ளி கொண்டு வரன்றாங்க, கொண்டு வரணும். இந்த ராணுவ வீரர்களுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை, ராணுவ வீரர்களுடைய குழந்தைகளுக்காக தான் நவோதயா பள்ளி சேர்த்துருக்குறோம், இந்த பள்ளியை சேர்த்துருக்குறோம். ஏன்னா இந்திய இதுலேயே நம்ம மாவட்டத்தில் தான் அதிக ராணுவ அவங்களுக்கான ஒரு சிறுபான்மை மக்கள்ல தலித் மக்களும் வராங்க. அவங்களுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் யாருமே உங்க பின்னாடி என்னதெல்லாம் உட்கார்ந்ததில்லை. எப்படி அந்த ஓட்டுகளை எல்லா கூட்டணியிலையும் நீதி கட்சியில அம்பேத்கர் பேரவைன்னு இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு, வலுவா இருக்கு. ஒரு சமுதாயத்தோட தலைவராக தான் உங்களை பார்க்குறாங்க. அது எப்படி உடைக்க போறீங்க? அப்படி எங்கள் அமைப்பு வேலூர்லேயே கிறிஸ்துவ இது அம்பேத்கர் பேரவை இருக்கு, வித்தியாசத்திலே இருக்கு, வேர்நாமத்திலே அம்பேத்கர் பேரவை இருக்கு. எங்கள் கட்சியிலே எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க.